நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். விளக்கம். உள்ளத்தில் இருக்கும் அன்பை தாழ்பால் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புக்குரியவரின் துன்பம் காணுமிடத்து கண்ணீர் துளி வாயிலாக அது வெளிப்பட்டுவிடும். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போகி பண்டிகை, பழையவர்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடிய மக்கள். புதுச்சேரியில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ், 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா, பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உரியடித்து கொண்டாடிய ஆளுநர் கைலாஷ்நாதன். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் டிஏஜி தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு உரியடித்தும் மாட்டு வண்டி ஓட்டியும் உற்சாகமாக பொங்கலை கொண்டாடினார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஆயுதப்படை மைதானத்தில் தைப்பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் காவல்துறை அதிகாரிகள் முதல் பெண் காவலர்கள் வரை தைப்பொங்கலிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து நடந்த கோலப்போட்டி, ஸ்லோ சைக்கிள் ரேஸ், மியூசிக் சேர், உரியடித்தல் ஆகிய போட்டிகளில் அதிகாரிகளும் அவர்களது குழந்தைகளும் ஆர்வத்துடன் பங்கேற்று வெற்றி பெற்றனர். இந்த தைப்பொங்கல் விழாவில் டிஏஜி சத்யம் சுந்தரம் கலந்து கொண்டு பொங்கல் பானையை பற்ற வைத்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி உரியடி மற்றும் மாட்டு வண்டி போட்டிகளில் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார். இந்த பொங்கல் விழாவில் உயர் அதிகாரிகள் இஷா சிங், சுருதி ஏரகட்டி, ஜிந்தா கோதண்டராவ், ரச்சனா சிங் உட்பட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் உற்சாகமாக பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு பொங்கலை கொண்டாடினர். சொன்னீங்களா, இதான் நல்லா இருக்கு. புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் வைத்தும் உரியடித்தும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் குடும்பத்துடன் பொங்கலை கொண்டாடினார். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா புதுச்சேரியில் உள்ள லோக் நிவாசில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார் மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மேலும் விழாவில் தமிழரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து மண்பானையில் தனது குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்த கைலாஷ்நாதன் தமிழர்களின் விளையாட்டான உரியடி அடித்து மகிழ்ந்தார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொங்கல் பானைகளையும் அவர் வழங்கினார்.
மாடு தான் தெரியும். பேக்குவாப்பா ஒன்றும் ஒரு மாடு தான் தெரியும் பேக்குவா. பின்னாடி வராங்க. சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு சென்ற தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு அருகே வந்தபோது தடுப்பு கட்டையின் மீது மோதி தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக தனியார் பேருந்து நிறுவனங்கள் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் இன்று அதிகாலை சென்னையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புதுச்சேரி வழியாக தஞ்சாவூருக்கு புறப்பட்டு சென்ற தனியார் சொகுசு ஆம்னி பேருந்து புதுச்சேரி காலாப்பட்டு அருகே வந்தபோது ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. அதிகாலை நேரம் என்பதால் தூக்க கலக்கத்தில் பயணம் செய்த பயணிகள் திடீரென விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அலறி கூச்சலிட்டனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காலாப்பட்டு போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேருந்தில் சிக்கி உயிருக்கு போராடிய பயணிகளை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பேருந்தின் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்துவை இயக்கியதால் தான் விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் விபத்தை ஏற்படுத்திய பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு பொதுமக்களை கண்டதும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த நிலையில் இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழர்களின் பாரம்பரிய விவசாய பெருமக்களின் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுவது தமிழர்களின் மரபு. இதில் இயற்கைக்கு மாறாக உள்ள அனைத்து பொருள்களை தவிர்த்து இயற்கை சூழலுக்கு உகந்த பயனற்று உள்ள கோரைப்பாய், துடைப்பம், முரம், சணல் சாக்கு, தென்னை மட்டை, தென்னங்கயிறு உள்ளிட்ட விவசாயத்திற்கு தொடர்புடைய பல்வேறு பழைய பொருள்களை எரித்து பழையன கழிதலும் புதியன வருதலும் எனும் வகையில் வரும் தை மாதத்தில் புதியவைகள் பிறக்க புதிய துவக்கத்தை வரவேற்கும் வகையில் பாரம்பரியமாக தமிழர்கள் கொண்டாடப்படும் போகி பண்டிகை அதிகாலை முதலே கொண்டாடப்பட்டது. இதில் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்கள் என்றளவும் அதன் தன்மை மாறாது பல்வேறு இயற்கை சூழலுக்கு ஏற்ற கூறுகளை பின்பற்றி இந்த போகி பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். அதன் அடிப்படையில் பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி தைத்திருநாளை வரவேற்று மகிழ்ச்சியில் காத்துள்ளனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சமத்துவ பொங்கல் விழா புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க செயலர் சீனு மோகன்தாசு வரவேற்புரையாற்றினார். துணைத் தலைவர்கள் தமிழ் மாமணி ஆதிகேசவன், பாப்புலர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் முன்னிலை வகித்தனர். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வருகை தந்த அயலக தமிழர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்திய கலைஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். இவ்விழாவில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி உசேன், கலைமாமணி MS ராஜா, பொறிஞர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், பொறிஞர் பாலசுப்ரமணியன், கலாம் சமூக இயக்கம் ராஜா, முனைவர் ரேகா, நக்கீர தமிழ்ச்சங்க தலைவர் பாஸ்கர், லலிதா பெரியசாமி, பூங்குழலி பெருமாள், ஜெயந்தி ராஜவேலு, கவிஞர் ஸ்ரீ ஜெயஸ்ரீ, கலைவரதன், அசோகா, சுப்பிரமணியன், பேராசிரியர் பரமேஸ்வரி, கலைவாணி, சதீஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை சங்கமம் சார்பாக ஒயிலாட்டம், கரகாட்டம், பறை இசை, காளியாட்டம், பம்பை உடுக்கை, வீணை கச்சேரி, சிலம்பாட்டம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குழுவினர் மங்கள இசையும், ஜி தமிழ் தொலைக்காட்சி சரிகமபா பரிசு பெற்ற மாணவி ஹர்ஷிதா பாடல்களும் இடம்பெற்றன. முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் கலைமாமணி MS ராஜா நன்றி கூறினார். அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் உள்ள ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மண்டல பூஜை விழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் மணவெளி வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கடந்த மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து மண்டல பூஜை விழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் இன்று காலை நடைபெற்ற மண்டல பூஜை விழாவில் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆனா சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மலர் அலங்காரத்தில் மகா தீபாரதனைகளை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். குமார் குடும்பத்தினர் உபயத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காக்கையான்தோப்பு மக்களுக்கு நாள்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். 2026 புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி, காக்கையான்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026 ஆண்டிற்கான நாள்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவைகளை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முதலர்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் ஓவிய போட்டி BCC நாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை முதலர்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு நிர்வாகி BCC நாகராஜன் தலைமை தாங்கினார். போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசியதாவது: சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு வருடமும் நமது சென்டரில் கொண்டாடப்படுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் ஓவிய போட்டி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மற்றும் டுட்டோரியல் மாணவ மாணவியர் பங்கு பெற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளைஞர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இளைஞர்களின் கையில்தான் வருங்கால இந்தியா உள்ளது. என்னிடம் 100 இளைஞர்களை கொடுத்தால் நான் இந்தியாவை மாற்றி காட்டுவேன் என்று இளைஞர் மேல் நம்பிக்கை வைத்து முழக்கமிட்டவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவரது கருத்தை பின்பற்றி மாணவ மாணவியர் வருங்காலத்தில் உயர் பதவிகளை பெற்று பெருமை சேர்க்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சிக்கு BCC N கோகுல் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோச்சிங் சென்டர் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் போகி பண்டிகை, பழையவர்களை தீயிட்டு கொளுத்தி கொண்டாடிய மக்கள். புதுச்சேரியில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளான ஆம்னி பஸ், 10க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம். ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா, பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் உரியடித்து கொண்டாடிய ஆளுநர் கைலாஷ்நாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.